Hello students, welcome to DK Math Tutorial Center. இப்போ நம்ம 10th Mathsல Chapter 8ல Exercise 8.3ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியான சம் தான். வாங்க சம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஈஸியான சம் தான். இது ஈஸியாக அட்டன் பண்ணி அழகாக மார்க் எடுத்துடலாம். ஸோ நீங்கள் இதனால் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இன்ட்ரெஸ்டாக எழுதுங்க, ஈஸியாக எழுதிடலாம். வாங்க சம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். Write the sample space for selecting 2 balls from a bag containing 6 balls numbered 1 to 6 using 3 diagram கொடுத்துருக்காங்க. அதாவது மொதல் சம் பார்த்த மாதிரி சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். இதுக்கு என்ன சம்னா, ஒரு பேக்கில் 6 பால் இருக்குது. அந்த 6 பாலுக்கு 6 நம்பர் 1 2 3 4 5 6 அந்த 1 to 6 வர ஒரு நம்பர் வந்து எழுதியிருக்காங்க பாலில். ஸோ அந்த 6 பாலில் ஏதாவது ஒரு 2 பால் நம்ம வந்து ஏதாவது ஒரு 2 பால் ரேண்டமாக குத்துமதிப்பாக எடுக்கிறோம். ஸோ அப்படி அந்த 2 பால் எடுக்கும்போது நமக்கு வந்து என்னென்ன நம்பர்ஸ் வர பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது பாசிபிலிட்டினாலும் ப்ராபிலிட்டினாலும் ஒன்று தான். ப்ராபிலிட்டினாலும் ரெண்டுமே என்னது, சான்ஸுங்கிற வேர்டை மீனிங் பண்ணும். அதாவது இப்படியும் இந்த நம்பரும் வரலாம், இந்த நம்பரும் வரலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எழுதணும். ஸோ அதுதான் ப்ராபிலிட்டி. வாங்க சொல்யூஷன் எழுதுகிறேன். சொல்யூஷன் போட்டு இப்போ ஆக்சுவலி நெக்ஸ்ட் பேஜில் எழுதுகிறேன். இப்போ ட்ரீ டயக்ராம் இங்கனுக்குள்ள ஸ்பேஸ், அதாவது நெக்ஸ்ட் பேஜில் எழுதுகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரீ டயக்ராமில் இங்கனுக்குள்ளே எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு 6 நம்பரை எழுதுகிறேன். 1 2 3 4 5 6. ஸோ 6 பாலுக்கு 6 நம்பர். இப்போ ஃபஸ்ட்டு பாலுக்கு 1ன்னு போட்டு இப்போ 2 பால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ ஒரு பால் வந்து 1வது நம்பர் பால் வந்தால் மிச்சம் 2வது தடவை பால் எடுக்கும்போது 2ங்கிற நம்பர் வர சான்சஸ் இருக்குது, 3ங்கிற நம்பர் வர சான்சஸ் இருக்குது, 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம். ஸோ இந்த மாதிரி கோடு போட்டு எழுத இதான் ட்ரீ டயக்ராம். அப்புறம் இப்போ 2ன்னு எழுதியிருக்க நம்பர் நமக்கு வந்திருக்கு ஒரு பால். அப்போனா இன்னொரு பால் என்ன வரலாம், 1ன்னு வரலாம், 2 வராது. ஏன்னா 2 தான் எழுதிட்டோம் இல்லையா. ஸோ 2 தவிர மற்ற எல்லா நம்பருமே வர சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எழுதிடணும். மற்ற எல்லா நம்பரும் எழுதி இந்த மாதிரி ஆரோ டயக்ராம் போட்டுருங்க. அப்புறம் 3வது பால் எடுக்கிறோம். ஸோ 3ங்கிற நம்பர் போட்ட பால் வந்து இப்போ நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போனா இன்னொரு பால் என்னவாக இருக்கும், 1 2 3 தவிர மற்ற எல்லா பாலும் நமக்கு வந்து எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ 3 தவிர எல்லா நம்பரையும் எழுதிடணும். அப்புறம் 4ங்கிற நம்பர் போட்ட பால் வந்துச்சுன்னா 4 தவிர மற்ற எல்லா நம்பர்ஸும் எழுதிடுங்க. ஸோ நம்பர் எழுதுல கேர்ஃபுல்லாக, ஈஸியான சம் தான், நம்பர் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதிடுங்க. அவ்வளோதான். இப்போ 5னா 5 தவிர மற்ற எல்லா நம்பர்ஸும் எழுதிடுங்க. 4 6. அப்புறம் 6னா 6 தவிர மற்ற எல்லா நம்பர்ஸும் எழுதிடுங்க. ஸோ இதுதான் த்ரீ டயக்ராம் போட்டாச்சு. ஸோ இதை வச்சு நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். வாங்க சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எழுதலாம் பார்க்கலாம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு போட்டு ஒரு ப்ராக்கெட் இந்த மாதிரி பெருசாக போட்டுறணும். ஒன்றும் இல்லை, இப்போ 1 வச்சு 2 டயக்ராம் மார்க் 1க்கும் 2க்கும் ஆரோ மார்க் போட்டிருக்கோமா, அதான் 1,2 நீங்கள் எழுதணும். அதே மாதிரி இங்கே 1,3 எழுதணும். ஸோ 1,4 இதை பார்த்து எழுதணும். இதை பார்த்து எழுது. இந்த டயக்ராம் அப்படியே பார்த்து இங்கே எழுதிடுங்க. அவ்வளோதான். இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இங்கே 1,5, இங்கே 1,6. ஸோ இந்த மாதிரி எழுதணும். அதே மாதிரி 2,1 2,2 வராது. முக்கியமாக எழுதும்போது கவனமாக எழுதுங்க. 2,2 அப்படியே எழுதிடாதீங்க. ஏன்னா டயக்ராம் பார்த்தே நீங்கள் எழுதுங்க, அப்போ தான் கன்ஃபியூஷன். 2,3 டயக்ராம் பார்த்து எழுதுங்க, அப்போ தான் கன்ஃபியூஷன் ஆகாது. ஏன்னா ஒரே நம்பர் வந்து வராது. நம்ம 2 பால்
இப்போ மூணாவது பால் வச்சு எழுதுகிறோம் 3,1 3,2 3,3ன்னு வராது. ஏன்னா 2 பாலும் ஒரே நம்பரில் வராது, வேறு நம்பரில் தான் வரும். ஸோ இதை மட்டும் கவனமாக எழுதிக்கோங்க. 3,6 அப்புறம் 4,1 4,2 4,3 4,4 சாரி நான் தப்பாக எழுதிட்டேன். 4,4 எழுதிடுறாங்க. சேம் நம்பர்ஸ் மட்டும் எழுதிடாதீங்க, அவ்வளோதான். இப்போ 5,1 5,2 5,3 5,4 5,6 6,1 6,2 6,3 6,4 6,5 அவ்வளோதான். ஸோ இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி நம்பர்ஸ் எழுதிடுங்க. உங்களுக்கு இது எழுத குழப்பிச்சுன்னா இது அப்படியே பார்த்து 4,1 4,2 4,3 இங்கே 5,1 5,1 இது அப்படியே பார்த்தே எழுதிடுங்க, அவ்வளோதான் ஆன்சர்ப்பா. ஸோ ஈஸி தான் சம்மு. போட்டுருங்க, போட்டு பாருங்கள். டவுட்னா ஏதாவது கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.